ஒருத்தர் கேட்டார், நான் சார் பகவானை பத்தி நிறைய கேட்கறேன், நான் பிராக்டிக்கல் லைஃப்ல உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. உபன்யாசம் கேட்கும் போது புரியறாப்புல இருக்கு, வெளியில போற வரைக்கும் எல்லாம் ஞாபகம் இருக்காப்புல தான் இருக்கு. இன்னைக்கு 16 பாயிண்ட் சொன்னார், 8 பாயிண்ட் சொன்னார், எல்லாம் வீட்டுக்கு போனா மறந்து போயிடுறது. அது இந்த எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட் மாதிரி கடையில கடைக்காரருக்கு நேரம் நல்லா வேலை செய்யும், வீட்டுக்கு கொண்டு வந்தா மக்கர் பண்ணும். இது அந்த மாதிரி இருக்கேன்னார். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன், அதுக்காக இதை மறந்துடணும்னு அர்த்தம் இல்லை. மீண்டும் மீண்டும் கேட்டால் அபியாசம், மீண்டும் மீண்டும் கேட்டால் நினைவில் இருக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார். அவர் சீடன் கையில ஒரு முறத்தை கொடுத்தாராம், அழுக்கு முறம். இதுல போய் தண்ணி மொண்டு வான்னார். முறத்துல தண்ணி மொண்டு வந்தா என்ன ஆகும்? ஓட்ட வழியா கொட்டிடும். தண்ணி மொண்டு கொண்டு வந்தான், ஒண்ணுமே இல்லை. என்னடான்னு கேட்டார். தண்ணி எல்லாம் கொட்டி விடுத்துனான். மறுபடியும் போய் மொண்டு வான்னார். மறுபடியும் தண்ணீர் மொண்டு வந்தான், பார்த்தா எல்லாம் கொட்டி போச்சு. மறுபடியும் போனோம், 10 தடவை போனான். 10 தடவை போய் முறத்துல தண்ணி கொண்டு வந்துட்டே இருந்தான், தண்ணி எல்லாம் கொட்டி போச்சு. 11ஆம் தடவை குரு கிட்ட கேட்டான், குருவே உங்களுக்கு தெரியாது இல்ல, இந்த முறம் தான் இவ்வளவு ஓட்டையோட இருக்கு, இந்த ஓட்ட முறத்துல எவ்வளவு தண்ணி கொண்டு வந்தாலும் கீழே தான் கொட்டுறது, தங்கவே மாட்டேங்கிறது, எதுக்கு கொண்டு வர சொல்றீங்கன்னு கேட்டான். குரு சொன்னார், முறம் தூய்மையா எடுத்து பாத்தியான்னார். முறம் கிளீனா எடுத்தான். 10 தடவை தண்ணி மொண்டான் இல்லையா, அழுக்கு முறம் தூய்மையா எடுத்து. நம்ம மனசுதான் அந்த முறம், பகவானை பற்றிய செய்தி தான் தண்ணீர். அந்த பக்திங்கிற தண்ணீர் மனசுல நனையறதோ நனையலையோ, 10 நாள் உட்காந்து பகவானை பத்தி கேட்டா இந்த முறம் தூய்மையாடுறது இல்லையா, மனசுல தூய்மை வர்றது இல்லையா, கெட்ட எண்ணங்கள்லாம் நீங்கிடுறது இல்லையா, அந்த நேரம் பகவானை அனுபவிக்கும் போது பேரின்பம்ங்கிறது கிடைக்கிறது இல்லையா, அது சத்தியம் தானே. அதனால் இன்று முதல் பகவானை பற்றி தினந்தோறும் கேட்போம். கேட்க ஆரம்பிச்சா இந்த யூடியூப் தானே சஜஸ்ட் பண்ணி மீண்டும் கேட்க வைக்கும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1, சிரவணம்.